வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். நம்ம ஏஜே ஸ்டைலோடைய ஃபைனல் மூமெண்ட் இன்றைக்கி ரால நடந்தது. அதில் எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் பேசினாங்க, முக்கியமான விஷயங்களும் நடந்தது. அப்படி என்ன நடந்தது, என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி தாய்மொழி தமிழில் பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஏஜே ஸ்டைல் மீண்டும் இந்த அரங்கத்துக்கு வருவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கல. வரும்போதே அவருடைய கை உறைகள், ஜாக்கெட் இதெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு. நான் இதை ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இதை வச்சே ஏஜே ஸ்டைல் ஒரு சில வார்த்தைகள் பேசினார். அதனால தான் நான் இவ்வளவு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓ அட்லாண்டா, என்னுடைய சொந்த நகரமே, இந்த இடத்துல நான் சோகமான விஷயத்தை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு என் கனவுக்குள்ள நான் எதிர்பார்க்கல. எஸ், நான் சோகமாக தான் இருக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய கடைசி நாள். இந்த கடைசி நாளில் கண்டிப்பாக என்னுடைய பிறந்த மண்ணை பார்க்கணும், என்னுடைய ஃபேமிலியை பார்க்கணும். ஃபேமிலி மத்தியில் நான் கண்டிப்பாக இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கு எனக்கு அனுமதி தந்த இந்த WWE யூனிவர்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யூனிவர்ஸில் நான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக நான் 2014 ராயல் ரம்புக்கு வரும்போது இந்த WWE எனக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி NJPW டிஎன்ஏல சண்டை போட்டுட்டு இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வரும்போது எல்லா முகங்களும் புதுசாக இருந்தது. ஆனால் அவங்க கூட சண்டை போடப்பதுக்கு ரெடியாக இருந்தேன். நியூ ஃபேஸ் ஆஃப் உருவாக்கணும்னு நினச்சேன். 2 டைம் WWE சாம்பியனான, WWE கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனான, எல்லா டைட்டிலையும் வெற்றி பெற்றேன். இது உண்மையிலே பெரிய விஷயம். அந்த 10 வருஷம் மிராக்கிள். நான் 2026 அதே ராயல் ரம்பில் ரிட்டையர்மெண்ட் ஆவேன் அப்படிங்கிறதையும் என் கனவில் எதிர்பார்க்கலை. எந்த ராயல் ரம்பில் நான் வந்தேனோ அதே ராயல் ரம்பில் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பேன். பட் ஆனால் அன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன். இந்த ரிட்டையர்மெண்ட்டை நம்ம இந்த இடத்துல பண்ணக்கூடாது, நாம் இன்னொரு இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறத. அதுதான் இந்த அட்லாண்டா. நான் கண்டிப்பாக இன்றைக்கி என்னை பார்க்க வந்திருக்கிற டிஎன்ஏ சேர்ந்த பல ரெஸ்லர்ஸை வரவேற்கிறேன். என்னை பார்க்கறதுக்காக பல பேர் வந்திருக்கீங்க. குட் பிரதர்ஸ், கேல் ஆண்டர்சன், நீங்களாம் வந்திருக்கிற. நம்ம இதுக்கு முன்னாடி குட் பிரதர்ஸாக இருந்திருக்கிறோம், இந்த ஓஜியாக இருந்திருக்கிறோம். இதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள் அதெல்லாம். ஆனால் இதுக்கப்புறமா அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னுடைய மெமோரியில், என்னுடைய மனசில் எப்போவுமே அந்த நாட்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே டிஎன்ஏல ஒர்க் பண்ணது, NJPWவில் ஒர்க் பண்ணது. இந்த இடத்துல நான் WWEயும் டிஎன்ஏயும் NJPW மட்டும் பேசலை, ஆல் ப்ரோ ரெஸ்லிங்கில் இருக்கிறவங்களும் ஒரு திறமையான மல்யுத்த வீரரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுவீங்க. அதை முயற்சியை மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக கைவிடாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் பெரிய மல்யுத்த வீரர் ஆவீங்க. அண்ட் நான் கண்டிப்பாக இந்த இடத்துல முக்கியமான விஷயத்தை பேசி ஆகணும். அது என்னுடைய மனைவியை பற்றி. வாவ், கிரேட்டஸ்ட் ரெஸ்ல்மேனியா லோகோ மின்னுதில்ல, ஜொலிக்குதில்ல. இந்த மாதிரி ஜொலிக்கிற ரெஸ்ல்மேனியாவில் நான் பல முறை சண்டை போட்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு ரெஸ்ல்மேனியாவிலையும் இதை விட என்னுடைய மனைவியின் முகமும் என்னுடைய குழந்தைகளோட முகமும் எனக்கு எப்போவுமே ஜொலிச்சுக்கிட்டே இருந்தது. அவங்க கூட எப்படியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் இந்த ரெஸ்லிங் கேரியருக்கு வரும்போது என் பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தால் இப்போது பெரிய பிள்ளை ஆகிட்டா. அந்த நாட்கள் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் மிச்சம் இருக்கிற நாட்களில் என்னுடைய குழந்தைகள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் குழந்தைகள் கூட இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், இந்த ரெஸ்ல்மேனியா லோகோ ஒரு க்ளோரி, இது ஒரு ஜொலிக்குது, மாயாஜலமாக இருக்குதுன்னு. இதே மாதிரி தான் என்னுடைய மனைவியும் ஒரு க்ளோரி. அவள் ஒரு தங்கம். இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். என் மனைவியை கண்டிப்பாக நான் எப்போவுமே பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு காயம் ஏற்படும் போதும், இன்ஜுரி ஏற்படும் போதும், எனக்கு கடைசி காலம் வரைக்கும் என் கூட இருக்கிறது என் மனைவி தான். இந்த இடத்துல நான் அவளை தேங்க்யூ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மனைவியையும் அவருடைய குழந்தைகளையும் கேமரா ஆங்கிலேஷனில் காட்டுறாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஏஜே ஸ்டைல் இந்த ரெஸ்லிங் கேரியரை விட்டு போக போகிறாரா, இல்லை ஃபேக் ரிட்டையர்மெண்ட்டானு. இல்லை, நான் ராயல் ரம்பில் என்னுடைய மேட்சை தோற்றதுக்கப்புறமா என்னுடைய கை உறைகளையும் என்னுடைய கோட்டையும் நான் கலத்தி வச்சேன், என்னுடைய பூட்ஸையும் கலத்தி வச்சேன். ஆனால் திருப்பி நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா அது என்னுடைய சொந்த இடம் இல்லையே, அது சவுதி அரேபியா. எனக்கு சவுதி அரேபியா பிடிக்கும், ஐ லவ் யூ மக்களே. ஆனால் என்னுடைய கெரியர் ராயல் ரம்பில் ஆரம்பித்து ராயல் ரம்பில் முடிஞ்சதே தவிர்த்து என்னுடைய கோட்டுகளையும் கை உறைகளையும் அந்த இடத்துல கலத்தணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நான் எந்த இடத்துல கலத்தணும்? என்னுடைய சொந்த ஊரில், என்னுடைய சொந்த மக்கள் முன்னாடி
உங்கள் முன்னாடி நான் இந்த கைவுறைகளை கலத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் இப்போ கலத்த போகிறேன். நீங்கள் எல்லாருமே சோகப்படுவீங்க, நானும் கண் கலங்குவேன். அதனால் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. ஏஜே ஸ்டைல் தன்னுடைய கோட்டை கலத்துறாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய காலணிகள், அவருடைய க்ளவ் இதெல்லாம் கலத்தி வச்சுட்டாரு. எஸ், நான் ராயல் ரம்பிள் அன்னைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு காரணம் என்னுடைய சொந்த ஊரில் இதை கலத்தி வைக்கணும். என்னுடைய சொந்த ஊரில் WWE ரா நடத்துகிறாங்க, அதில் நான் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கணும். நான் குந்தர்கிட்ட தோற்றதை பற்றி உங்களுக்கு தெரியும். குந்தர்கிட்ட தோற்றதுக்கு அப்புறமா அன்னைக்கே கலத்தி வச்சுருக்கணும். ஆனால் அப்படி கலத்தி வச்சா அது என் சொந்த ஊர் மக்களை ஏமாத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே நான் இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ கலத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அவருடைய க்ளவ்வையும் அவருடைய கோட்டையும் கலத்தி வைக்கிறார். இஸ் த எமோஷ்னல் காய்ஸ், எமோஷ்னல் மூமெண்ட். குட் பை எவ்ரி ஒன். நீங்கள் சோகப்படாதீங்க, நீங்கள் சோகப்பட்டா எனக்கும் கண் கலங்குது. தேங்க்யூ ஆல். ஏஜே ஸ்டைலின் கடைசி உரை முடிந்து விட்டது. எஸ் காய்ஸ், ஏஜே ஸ்டைல் நம்மளை விட்டு போய்விட்டார். இதுக்கப்புறமா WWE வரமாட்டார், அதாவது சண்டை போடுறதுக்காக வரமாட்டார். குட் பை எவ்ரி ஒன். எல்லாருக்குமே டாட்டா காட்டியாச்சு. WWE பேக் ஸ்டேஜ் அவருக்கு CM Punk, கோடி ரோட்ஸ், சாமி ஜெயின், நெல் கிராண்டே, அமெரிக்கானோ, செக் வில்லியம்ஸ், டேமியன் ப்ரீஸ்ட், மோர் ஓமாஸ், TNA ரெஸ்லர்ஸ், எக்கச்சக்க பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஏஜே ஸ்டைலில் கை தட்டி ஃபைனல் ஒன் டைம் த ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைலை அன்புடன் வரவேற்கிறாங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு, டிங். எஸ், அண்டர்டேக்கர் வந்துட்டார் காய்ஸ். அண்டர்டேக்கருக்கு இந்த இடத்துல என்னங்க வேலை? சம்மந்தமே இல்லாமல் வராருல, எனக்கும் டவுட் இருந்தது. ஸோ அண்டர்டேக்கர் வழக்கம் போல் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா அண்டர்டேக்கராக வர்றது கிடையாது. WWEக்கு முழுக்க அமெரிக்கன் பேட்டாஸ், அந்த புல்லட்டில் வருவார், போர பம் பம், அந்த கேரக்டர் தான் வராது. ஸோ அண்டர்டேக்கர் ஏஜே ஸ்டைலில் பார்த்து, ஏஜே நீ கோட்டை கலத்திட்ட, கவ்வை கலத்திட்ட, அவ்வளோதானா மக்களே? ஏஜே ஸ்டைல் அவ்வளோதானா? இந்த WWEக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் இருக்க பந்தம் முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான் தானே? ஆனால் ஏஜே, எங்களால் உன்னை இந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியாது. ஏஜே இப்போ எனக்கு தெரிஞ்சு கன்ஃபியூஸாக இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏஜே, நீ எங்களை விட்டு போகிற அப்படிங்கிறத எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். அப்படிங்கிறத காட்டிலும் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். உடனே இந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு போக விட மாட்டோம். ஏஜே ஸ்டைலுக்கு குழப்பம். என்னடா அண்டர்டேக்கர் சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலன்னு. ஏஜே, ஹானரபுளாக இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். மக்களை எல்லாரும் கேட்டுக்கோங்க, ஏஜேயோட ஃபேமிலி எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஏஜே ஸ்டைல் இந்த 10 வருஷத்தில் எங்கள் ரெஸ்லிங் கம்பெனிக்கு நிறையவே உழைச்சிருக்கிறார். இஸ் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். அப்படிப்பட்ட கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஏஜே ஸ்டைலை 2026 ஹால் ஆஃப் ஃபேமாக இந்த இடத்துல நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ், த ஏஜே ஸ்டைல் இஸ் 2026 இஸ் த ஹால் ஆஃப் ஃபேம். மக்கள் மத்தியில் கைதட்டல், பயங்கரமான தட்டல்கள். ஏஜே ஸ்டைல் அப்போ புன்னகையோட ஒரு ஸ்மைல். இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல சொல்லிடுறோம். ஸோ இது உண்மையிலே சர்ப்ரைஸ் தான் போல இருக்குது. ஏஜே ஸ்டைல் சந்தோஷப்படுறாரு. ஹால் ஆஃப் ஃபேம் 2026 ஏஜே ஸ்டைல் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதை பேனர்லையும் காட்டிட்டாங்க. அண்ட் ஃபேமிலியோட எமோஷனலில் கெட்டி பிடித்து ஏஜே ஸ்டைல் குடும்பத்தோடு கொண்டாடிட்டு இருக்காரு. இதோட ஏஜே ஸ்டைலோட ரிட்டையர்மெண்ட் பயணம் முடிந்து விட்டது.